ஆதிரா பாட்டை கேட்டியா? எப்படி போட்டுருக்காங்க அந்த காலத்துல. அறுபடை வீடு இருக்குல்ல, முருகன் கோயில் 6 இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுல. 6 கோயிலையும் இந்த பாட்டு தான் கேட்கும் 24 மணி நேரம். ஆமா, முருக பக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. போட முடியுமா இப்ப இந்த மாதிரி பாட்டு? எப்படிமா பாட்டு? அறுபடை வீடுனா என்ன? அறுபடை வீடுனா 6 இடங்கள்ல இருக்கிற முருகன் கோயில், அது மொத்தமா சேர்த்து அறுபடை வீடு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி அந்த மாதிரி. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஏன்ட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும். நேற்று திருவேங்கடமைய வெளியே நிற்கிறேன், அவன் கூட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கியே. அவனை புடவையை பிடிச்சி வெளியே தள்ளாம அப்படின்னா அவன்கிட்ட பேச வேண்டிய கிடக்கு. ஏய், உன்கிட்டதான் கேட்குறேன், பதில் சொல்லுமா? இல்ல, அந்த வீட்டு பொண்ணு காணாம போயிருக்கா. அவ வீட்டுக்கும் அவ இன்னும் போகல. நேத்து அவ அம்மா வந்து இவ்வளவு தூரம் சங்கடப்பட்டு பதட்டப்பட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்லனா கூட பரவாயில்ல, வந்தவங்க கூட இப்படி சண்டை போடாம அனுப்பலாம்ல. அடேங்கப்பா, ரொம்ப தான் அக்கறை. இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு அவங்களாம் வெளியவே நடமாடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஆட்டக்காரி மாதிரி நெத்தியில் ஒரு பொட்டு, தலையெல்லாம் மல்லிகைப்பூவு, பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தது மாதிரியா இருக்காவ? பேரம்பத்தியை பார்க்குற வயசில் அப்படின்னா அலங்காரம் வேண்டி கிடக்கு. அவளை வீட்டுக்குள்ளேயே விட்டுறக்கூடாது. அந்த வீடே பொம்பளை ராஜ்யமா தானேப்பா இருக்கு. அந்த வீட்டு ஆம்பளைங்க எவன் வெளியே வர்றான்? அந்த நாச்சியப்ப எங்கே போனான்னே தெரியல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா. இங்க நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாதான். இதோ இவங்கெல்லாம் சேர்ந்து அதை மூடி மறைக்கிறாங்க. வாட்டபாய், உனக்கு இருக்குடி. ஆமாண்ணே, இவங்கெல்லாம் தர்ஷினி ஃபங்க்ஷன்ல சேர்ந்து அடிச்ச கூத்து இருக்கே, தாங்க முடியல. எல்லாம் அந்த ஜனனியோட ஐடியா. இப்பதான் அவ இல்லல்ல, இவங்க எல்லாருக்கும் கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இனி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஏய் வெள்ளாவி, இனிமே நீங்க பழையபடிதான் இருக்கணும். அதான் அந்த ஜனனி வரதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல, அப்படிதான் இருக்கணும். எங்க அவங்க வீட்ல நம்ம பேசணுங்க. அந்த பொண்ணு வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதையாவது அவங்க வீட்டுக்கு சொல்லணுமா இல்லையா? அவங்க வந்த பிறகுதான் அவங்களுக்கு இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஜனனி அந்த வீட்டுக்கு போகலைங்க. நம்ம இப்படி பதறாம இருந்தா எப்படி? ஏய், அவ உன் கூட பிறந்தவளா இல்ல உன் வயிற்றுல பத்து எடுத்தியா? ரெண்டும் இல்லை இல்ல, அப்புறம் எதுக்கு அவன் மேலே அம்பிட்டு அக்கறை? அவள் தான் ஓடி போயிட்டா. அவள் அப்பா தானே செத்தா போயிட்டாங்க, உயிரோடு தானே இருக்காங்க. அவங்க பார்த்துக்கிடுவாங்க, உன் வேலையை பாரு. அப்படி இல்லைங்க, நம்ம வீட்டு பிள்ளை காணாம போனா இப்படியா இருப்போம்? அடே எங்க அப்பா, இப்பயாவது வந்துச்சு உன் வாயில நம்ம வீடுங்கிற வார்த்தை. இப்படியே போட்டோம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் நீ பேசாத, அவங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்க பொழப்ப. ரொம்பத்தான் அக்கறை குடும்பத்து மேலே. துரைச்சாமி, துரைச்சாமி சொல்லுப்பா. வந்துருச்சா? சரி சரி, ஏர்போர்ட்டில் ஆள் ரெடியாக இருக்கு. ஆமாம், என் உதவியாளர் இருக்கேன், 2 டிரைவர் இருக்காங்க, இன்னொரு தெரிஞ்ச ஆள் இருக்காரு. ஆமாம் ஆமாம், பத்திரமா கூட்டு வந்துருவாங்க.
ஆமாம் நீ தான் ஏர்போர்ட்டுக்கு போவேனான்ட்ட, இல்லாட்டி நான் போயிருப்பேன். பொம்பளை ஆளுகளும் போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து பத்திரமா கூட்டு வந்துருவாங்க. நான் பார்த்துக்கிறேனப்பா. விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல, கவலைப்படாம இரு, பத்திரமா வந்துடும். ஆமாம் ஆமாம் சரி. யாரப்பா அது போன்ல? தெரியலையம்மா யாருன்னு. தெரியலையே. நந்தினி, வாசுக்கு ஒரு ஃபோன் போட. கட் ஆயிடுச்சுக்கா, ஃபுல் ரிங் போகுது. சரி ஜான், நான் ஊருக்கு போய் உன் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுறேன். சரியா? நீ ஜாயின் பண்ண போறியா அந்த கம்பெனி? அதை பற்றி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்கிறேன். என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு அப்பாவுக்கு தான் தெரியும். அவர்கிட்ட பேசுறப்போ நீ மும்பை ஓடி போறன்றத சொல்லாம வேற மாதிரி பேசி அதெல்லாம் வாங்கி தரணும், அவ்வளோதானே? இந்த லுக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன்னை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதில் உங்கள் அப்பாவை சமாளித்து அவர்கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி உனக்கு தரது ரொம்ப பெரிய டாஸ்க்குமா? ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். நான் இப்போ சீரியஸாக உன்கிட்ட சில விஷயம்லாம் கேட்கணும் ஜான். உன் மனசில் பட்டதை என்கிட்ட ஃப்ராங்காக சொல்லு. மா, உன்னை குழப்புற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு கிளாரிட்டி வர்றதுக்காக நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். சரி, சக்தி விட்டு விலகலாம்னு முடிவெடுத்து மொத்தமாக வந்துட்ட, ரைட்? அவன் கூட நான் எப்போ வாழ்ந்தேன்னு எனக்கே புரியல. அப்புறம் எங்க விலகிட்டேன்னு சொல்றதுக்கு? அந்த வீட்ல நாங்க வாழறதுக்கான சிச்சுவேஷனே இல்ல வாசு. ஏதோ ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தோம், அவ்வளவுதான். சரி, அவன் உன்னை அவ்வளோ பேசினானே, எப்படி சும்மா விட்ட? அவனை நீ பொழந்திருக்க வேண்டாம்? வாசு, சக்தி இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் பர்சன். என்னை திட்டினது கூட அவன் மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்ல. அவன் அண்ணனுங்க அவன்கிட்ட என்னை பத்தி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வார்த்தையாக்கி பேசினான். நீ இன்னுமா அவனை நம்புற ஜான்? இனிமே நம்புறதுக்கும் நம்பாம இருக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல. இட்ஸ் ஓவர். அவனை பத்தி பேச கூட நான் விரும்பல. இப்போ நீ அவனை பத்தி கேட்டதுனால அவன் கேரக்டரை நான் சொன்னேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சக்தி வேணான்னு டிசைட் பண்ணி வந்துட்ட. பட் லீகலாக முடிவெடுக்காம இருந்தா உன் லைஃப்க்கும் சரி உன் கேரியருக்கும் சரி அது ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணாதா ஜான்? என்ன டிவோர்ஸ் கோர்ட்டு கேஸ்னு என்ன அலைய சொல்றியா? அப்போ வேற என்ன ஐடியாவில் இருக்க நீ? என் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பிளாங்கா இருக்கேன். அவசரமா எதையும் செய்ய வேண்டாம். லெட் மீ டேக் சம் டைம். வாட் ஃபார்? அந்த அண்ணியை இன்னைக்கு அவங்க அண்ணன் பக்கம் பேசுவான், நாளைக்கு அம்பியா மாதிரி உன்கிட்ட வந்து என்னை மன்னிச்சுக்கோ ஜான்னு கெஞ்சுவான். அவன் கதறலை பார்த்து நீயும் மனசு இறங்கிடுவ. நீயும் தேவையில்லாம டாக்டர்லாம் கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்து பாவம் மைண்ட்ல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி திரும்பவும் சேர்த்துக்க போற. இதான் நடக்க போகுது. இல்ல வாசு, நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டேன். ஆனா நாங்க ஒன்னா இருந்த நாட்கள்ல நான் அவன் மேல வச்சிருந்த அன்பு உண்மை. ஜான், நீ மட்டும் உண்மையா இருந்தா பத்தாதுமா, அவனும் அப்படி இருந்தாதான் அது உண்மையான லவ். இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. 1 மாசம் அமைதியா இருப்பானுங்க, அதுக்கப்புறம் பார் உனக்கு ஒரு நோட்டீஸ் வரும். மியூச்சுவலா டிவோர்ஸ் கொடுத்தனா நெக்ஸ்ட் 6 monthsல அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து அவங்க அண்ணனுங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. அவனும் அண்ணனே கண் கண்ட தெய்வான்னு உன்னை தூக்கி போட்டுட்டு அவளோட ஜாலியா போயிடுவான். இது அவனோட வாழ்க்கை, அவன் டிசைட் பண்ணட்டும். அதை பத்தி பேசவோ யோசிக்கவோ எனக்கு என்ன இருக்கு? எனக்கு செட் ஆகலங்கிறதுக்காக அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயமே இல்லை. ஒருவேளை அந்த வீட்டுக்கும் சக்திக்கும் ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிற இன்னொரு பொண்ணு வரலாம். எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. டிராபிக்ல எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா?
சொல்ற. அண்ணே வந்துட்டோண்ணே. ஆ தெருமுனைக்கு வந்துட்டோண்ணே. தெருமுனைக்கு வந்துட்டீங்களா? ஆமாண்ணே. ஏன்டா முன்னாடியே சொல்றது இல்லையா? இல்லண்ணே, கிளம்பும் போது உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ண கிடைக்கல. எதையாவது சொல்லு வழக்கண்ண. இந்த வாரேன். சரிண்ணே. ஏமா வாங்கம்மா, வந்துட்டாங்களா? கதிரி ஏனா வாங்கப்பா. சக்தி வாடா. என்னப்பா மீனாட்சி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. யாருமா வந்துட்டா? ஏமா என்னம்மா செய்யறிய? ஆ வாங்கம்மா, வெளியே வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. என்ன யார் வந்திருக்கா? வாங்கப்பா எல்லாம் சீக்கிரம் வாங்க. இப்படி கடந்து குதிக்கிறாரு. என்ன தெரியல தெரியலையே. ஆயிடுறாரு. கூப்பிடுறாரு. மூர்த்தி கேட்ட தரோட. எனக்கு என்ன நீங்க டோர் திறக்கறீங்க? நீ என்ன இங்க உட்காந்துருக்க? பொண்ணுங்கடா இதோ பின்னாடி உட்காந்துருக்காங்கண்ணே. வாடாங்கிட்டு போ. விளக்கண்ண மாதிரி முன்னாடி உட்காந்துருக்க போங்கிட்டு. அண்ணே நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்க மாமா. ஏம்மா இருமா. யாருக்கா? உங்களுக்கு எது இல்லையா? நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணும் நீ. அப்பா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்காரு மாமா. சரி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாடா. இல்ல பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். இருமா இருமா, ஆள் இருக்கேன், அவன் எடுப்பேன். ஐயோ இல்ல பரவாயில்ல, அட நான் இருமா, அவன் எடுப்பேன், நீ எதுக்கு எடுக்கிற? இரு போடா, போய் எடுத்துட்டு வாடா எல்லாத்தையும். வா போலாம். வா பாத்து வா. கீழே அந்த புல்ல பாத்து வா, செருப்பு தடுக்கும். இந்த கல்லு இந்த மாதிரி பதிக்காங்கடான்னு சொன்னேன், எவனும் கேட்கல. ஏமா எங்கம்மா ஆரத்தி தட்டு? போய் எடுத்துட்டு வாங்கம்மா, சீக்கிரம் போங்கம்மா. இந்த வாரம் என்னத்துக்கு இந்த குதி குதிச்சுக்கிட்டு இருக்காரு? யாரு இது? யாருக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்க சொல்ற? தெரியலையே. ஆரத்தி தட்டு அங்கிட்டு இருக்கு. இதுதானே? அதான் அதான். என்னம்மா என்ன எல்லாரும் முழிக்கிறியே? யார் இந்த புள்ளன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். எங்க அம்மா. வணக்கம்மா. மகாலட்சுமிமா. ஐயோ மாமா, என் பேர் குந்தவை. சரியா போச்சு. உங்க அப்பா மாதிரி நீயும் தமாசாத்தமா பேசுற. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமின்னு சொன்னேன். ஓ போதும் வந்துருங்க. வாங்கம்மா, ஆரத்தி எடுங்கம்மா, வாங்கம்மா. ஈஸ்வரி வா. வாங்கம்மா, ஏன் தயங்குறிய? ஏன் எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறிய? வாங்க. மகாலட்சுமிக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போங்க. ஒன்றும் புரியல யாருக்கும். சொல்றேன்.
அதை வெளியே போய் ஊற்றிக்காம. நந்தினி இதை கொட்டிட்டு வந்துருமா? போ உள்ள போ. எப்பா யாருன்னு உள்ள வந்து சொல்லணப்பா. குந்தவ வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. ஈஸ்வரி அந்த பிள்ளை கை பிடிச்சி கூட்டு போமா. உன்னை தனியா விட்டு போறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே இன்னும் 2 நாள் தானே இருக்க போறேன் வாசு. ஆஃபர் லெட்டர் வந்த உடனே கிளம்ப வேண்டிதான். நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இட்ஸ் ஓகே. நான் ஊருக்கு போன அப்புறம் உங்க அம்மா எனக்கு நல்லா ரைட் விட போறாங்க. என் பொண்ணை இப்படி தனியா விட்டு வந்துட்டேன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் சமாளிப்போம் வாசு. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், நீ போய் ரீச் ஆகிற வரைக்கும் அம்மா கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். அங்க போய் சொன்னா போதும். சரி ஓகே. நீ எப்படி சென்னை வந்துட்டு தானே மும்பை போவ? ஏன் மதுரையில இருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்கே. மதுரையா? அவனுங்க ஊருக்கு நீ எதுக்கு போகணும்? மதுரை என்ன அவங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? அதுக்கு இல்ல ஜான், நீ போய் இறங்குற நேரம் அவனுங்க யாராச்சும் உன்னை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் இந்த சக்தியே உன்னை பார்த்துட்டா நீயும் உடனே மனசு மாதிரி நீ வேற மாதிரி டிசைட் பண்ணிட்டேனா? வாசு நான் வேற மாதிரி டிசைட் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கறியா? அதே சொல்லிட்டு இருக்க. அட நீ வேற, நீ எப்பயுமே மாறிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஸ்டடியாக தான் வாசு இருக்கேன். நீ கம்பல் பண்ணதுனால தான் அம்மா கிட்டே நான் பேசினேன். ஆமா ஆமா, நீ இதே ஸ்ட்ரென்த்தோட மும்பை போற வரைக்கும் இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன். சரி அப்போ நான் கிளம்புறேன். பார்த்துக்கோ. பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணணும். இவன் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராளேன்னு யோசிக்காத, சரியா? நீ ஆல்ரெடி விட்டுட்டு தானே வந்திருக்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் விட்டா எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். பட் என் மேரிஜான் ஒன்னே ஒன்று தானே இருக்கு. நீ இப்படி இருக்கிறதுனால தான் என் லைஃப்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு ஆல் இன் ஆல் அழகுறானி நீ தான். இதுக்கு தேங்க்யூ சொல்லணுமா வாசு உனக்கு? சொல்லி பாரு, அப்போ தெரியும். இனிமே இவங்க தான் எல்லாமேன்னு நினைச்ச ரிலேஷன்ஷிப்லாம் காணாம போயிடுச்சு. ஆனா உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்ல. பட் யூ ஆர் தேர் ஃபார் மீ ஆல்வேஸ். அதாண்டி என் பயமே. இப்பயே இப்படி பேசுற, நானும் உன்னை விட்டு போயிட்டா தனியாக உனக்குள்ளே யோசிச்சு எதுவும் குழம்பிட மாட்டியே? இல்ல இல்ல, என் மனசுல எந்த குழப்பமும் இல்லை. ஓகே, தட்ஸ் குட் ஃபார் யூ. பட் ஏன் இதை ரகசியமாக செய்யணும்னு தான் நான் யோசிக்கிறேன். சரி, உன் விருப்பம், உன் முடிவு, நீயே பார்த்துக்கோ. என்ன கிளம்பட்டா? அடிப்பாவி, ஏன் கூடவே இரு, அப்புறம் கிளம்பி போன்னு சொல்லுவான்னு நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஏண்டி உனக்கு என்ன பிரெயின்ல இருக்க எமோஷனல் வயரை கட் பண்ணிட்டாங்களா? உனக்கு எமோஷன் வயரை புதுசா கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க போல இருக்கு. இதுக்கே ஃபீல் பண்ண எப்படி? ஆஸ்திரேலியா வரைக்கும் போகணும் வாசு. அழக்கூடாது, அப்புறம் நான் வீக் ஆயிடுவேன். சரி, ஆனால் ஒன்று, நான் மதுரை வழியாக தான் போகிறேன். அவனுங்க எவனாச்சும் என் கண்ணில் சிக்குனானுங்கன்னு வையேன், அத்தோட காலி பண்ணிடுவேன் அவனுங்கள. வாசு, இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க யாரோ நாம யாரோ, அதை மனசுல வச்சுக்கோ. நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம். நீ பேசாம சாமியாராயிட, ஓவர் தத்துவமா பேசிட்டு இருக்க. சரி, அந்த ஸ்மைல் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணு. அப்படியே நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். இல்லைன்னா நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன். பாய். தரத்திரு